அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது இப்போ நம்ம வந்து குளிப்பாட்டுறோம், ஜனாஸா குளிப்பாட்டுறோம். ஆண்கள குளிப்பாட்டுறாங்க, பெண்கள் பெண்கள குளிப்பாட்டுறாங்க இல்லைங்களா? அப்படி குளிப்பாட்டுகின்ற பொழுது, அந்த ஜனாசாக்கள்ல அவர்கள் உடம்புல சில குறைகள் இருக்கும். புண்ணு இருக்கும், சில பேருக்கு வந்து அடிபட்டிருக்கும், அதில வந்து ரத்தம் வரும், புழு இருக்கும். சில பேருக்கு வந்து ஜனாசா கசபுகள் மாத்துகின்ற போது துர்நாற்றங்கள் ஏற்படும். அது பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. அப்போ இந்த மாரி சில குறைகள் வந்து ஜனாசா குளிப்பாட்டும்போது ஆண்களுக்கும் ஏற்படும், பெண்களுக்கும் ஏற்படும். அந்த மாரி குறைகள அந்த மூமின்களோட அந்த ஜனாசாக்களுடைய குறைகள இந்த குளிப்பாட்டுறவங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அத வெளியில வந்து என்ன சொல்லக்கூடாதுங்க. நான் இவர குளிப்பாட்டினேன்ப்பா, இவருடைய உடம்பெல்லாம் புண்ணு, இவருக்கு ஒரே நாத்தம், இவர் ஒரே உடம்புல புழு இருந்துச்சு, ரத்தமா வந்துச்சு, ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லி ஆண்கள பற்றி ஆண்களும், அதேபோல பெண்களை குளிப்பாட்டுற பெண்களையும் பற்றி என்ன சொல்லுவாங்க குடுக்குறேன். அதாவது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு இறந்தவர்களுடைய கண்ணியத்தை கூட நம்ம என்னங்கிறங்க வெளியில சொல்லக்கூடாது. வாழும் அவர் இறந்துட்டாரு. அவர் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம இல்லாதத கூட சொல்லல. இருக்கிறத சொல்றோம். அவர் உடம்புல இந்த மாரி இருந்துச்சுன்னு சொல்றத தான் நம்ம வந்து வெளியில சொல்றோம். ஆணுக்கும், பெண்ணுக்கும். அதை கூட சொல்லக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இறந்தவருடைய அந்த குறைகள கூட நீங்க சொல்லிறாதீங்க. அப்படி சொல்லாம இருந்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா உங்களுடைய 40 என்னது பாவங்களை மன்னிக்கின்றான். அல்லாஹ் வந்து அந்த மாரி நம்ம மறைச்சோன்னு சொன்னா, அல்லாஹ் வந்து என்ன செய்றான், நம்முடைய 40 முறை நம்மளை மன்னிக்கின்றானாங்க. ஆணையும், பெண்ணையும் மன்னிக்கின்றானாம். அத சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தும் சொல்லாமல் இருந்தா. ஒரு இறந்தவருடைய குறையவே சொல்லக்கூடாது என்று சொன்னா, இன்று நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள பத்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சர்வசாதாரணமாக புறம் பேசிக்கொண்டு, அவர்களை குறைகளை வெளிப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இது போன்ற செய்திகளை விட்டும், இது போன்ற தவறுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. இதெல்லாம் வந்து தவறுகள் என்று தெரியாமலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் மன்னித்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.